ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ரொம்ப லோ பட்ஜெட் மொபைலாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஹை வேரியன்ட் மொபைலாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணாலும் ஒரு செட்டில் ஆஃப் பீரியடில் உங்களுடைய டிவைஸ் வந்து ஹேங் ஆகக்கூடிய இஷ்யூ வந்து வரதான் செய்யும். குறைஞ்ச ரேம் உள்ள மொபைலில் வந்து வரும், அதிக ரேம் உள்ள மொபைலில் வராது அப்படிங்கிற கணக்கே கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு முக்கியமான ஒரு 3 டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களுடைய மொபைல் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் 75% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து ஸ்பீட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, எனி டைம் அன்வான்டாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போர்ட்டபுளாக, அதாவது எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேங்கிங் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் தவிர்க்கப்படலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டோரேஜ்லேயும் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது, சேஃபாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம ப்ளே ஸ்டோரில் போகலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே இது போல் 3 லைன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இங்கே பார்க்க முடியும் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எனி நெட்வொர்க், ஆட்டோ அப்டேட்ஸ் ஆப்ஸ் ஓவர் வைஃபை ஒன்லி, ஸோ ஆட்டோ ப்ளே வீடியோ ஓவர் வைஃபை ஒன்லி. ஸோ இது போல் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஆட்டோ அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ்க் மீ எவ்ரி டைம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவர் எனி நெட்வொர்க், ஓவர் வைஃபை ஒன்லி, டூ நாட் அப்டேட். ஸோ ஓகே, இந்த டூ நாட் ஆட்டோ அப்டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுடைய மொபைல் ஸ்பீடை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப் வந்து அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஆப்ஸுக்கான ஒரு புது அப்டேட் வந்திருக்க பட்சத்தில் இந்த ஆட்டோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பேக்ரவுண்டில் உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆகும்போது உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். இந்த இஷ்யூனால தான் நம்ம இந்த ஆப்ஷனை வந்து நம்ம மாற்றிருக்கோம். இந்த செட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸில் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகாதவங்க யாருமே கிடையாதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய மொபைல் கேம்ஸ், அதாவது பார்க்கும்போது உங்களுடைய மொபைலில் எவ்வளோ ஜிபி ரேம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரக்கூடிய கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய டிவைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா? ஸோ எனக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு 3 GB ரேம் 2 GB ரேம் இப்படி நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அதில் வந்து ரொம்ப ஹெவியான கிராஃபிக்ஸ் என் ஃப்ரெண்டு விளாட்றான், அதை நான் விளையாடணும்னு நினச்சி நீங்கள் விளையாண்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுடைய மொபைல் வந்து ரொம்ப ஹேங் ஆகத்தான் செய்யும். உங்களுக்குமே லைட் கேம்ஸ் நிறையா இருக்குங்க. அந்த இப்போ நீங்கள் பார்க்கலாம், த சஃபே சஃபர். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து லைட் கேம்ஸ் வந்துருக்கு. ஸோ 8 பால் பூல், ஸோ இது போல் நிறைய லைட் கேம்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை தவிர்த்து நான் ஹை கிராஃபிக்ஸில் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும். ஓகே, ஸோ ஓகே, அடுத்ததாக முக்கியமாக ஒரு செட்டிங். இது பல பேர் செய்கிறீங்களா என்னன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு மொபைல் செகண்ட் ஹேண்டில் இருக்கட்டும் புதுசாக இருக்கட்டும் எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு மொதல் செட்டிங். ஸோ இந்த ஒரு செட்டிங் போதுங்க, உங்களுடைய மொபைல் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை வந்து குவிக்காக உங்களுக்கு காட்டும். நல்லாவே இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ அபவுட் ஃபோன் போய்க்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட்மி யூஸர், அதாவது போக்கோ யூஸருங்கிறதுனால நான் MIUI இந்த வெர்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆனில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேறு டிவைஸ் யூஸ் பண்ணக்கூடிய யூஸராக இருந்தீங்கன்னா அபவுட்டில் போய் பில்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 7 டைம் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒன்று எனபிள் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே எனபிள் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் டெவலப்பர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பாருங்கள், இதில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு 3 செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல், ட்ரான்சேஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1xல் இருக்கும். நீங்கள் இந்த 3ஐயுமே பார்த்தீங்கன்னா
0.5x 0.5x அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டாலே ஓவரால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே அந்த ரிசல்ட் தெரியுங்க. உங்கள் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணும்போது இருக்கட்டும் இல்லை க்ளோஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், இந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக நடக்கும். நீங்கள் அதை உணர முடியுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிவைஸில் எந்த ஒரு கிளீனர் அப்ளிகேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ என்னுடைய மெயினான சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று மட்டும் தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச டே டு டே லைஃப்பில் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மொபைல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.